சிலுவையில சுமந்ததுதான். தெளிவாரு. தயவுசெய்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். பைபிளை தான் சொல்ல, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். அப்பதான் பிசாசுக்கு என்ன செய்ய முடியுமா? எதிர்த்து நிற்க முடியும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிட்டு நான் செய்தியில் அடுத்த பக்கத்தில் கடந்து செல்கிறேன். ஒரு 50,000 ஒரு 20,000 ரூபாய்க்கு டிடி எடுத்திருக்கேன். 10,000 ரூபாய்க்கு டிடி எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். பேங்க்கில் போய் நீ கொடுத்து மாற்றிக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, பேங்க்கில் கொடுக்குறீங்க. சார் இந்த 10,000க்கு டிடிக்கு பார்த்துட்டு இந்த இதில் வந்து அமௌண்ட்லாம் போடவே இல்லை சார், இது டிடின்றீங்க, பட் இட் இஸ் வந்து ஃபேக், இது வந்து ஒரிஜினல் இல்லைன்றாரு. உடனே நீங்கள் இல்லை சார் வந்து சார் யோசிச்சுட்டு நீங்கள் இப்போ ஒன்று அவர்கிட்ட திரும்ப எதிர்த்து பேசணும், இல்லை திரும்பி என்கிட்ட வந்து பேசணும். நீங்கள் இப்போ திரும்பி என்கிட்ட வரீங்க, அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன இன்னும் நம்பலன்னு அர்த்தம். இல்லை அவர் வந்து இது செல்லாதுன்றாரு. நான் சொல்கிறேன், என்ன நம்பலையா நீ? என்ன நம்பலாம், அந்த மேனேஜரை நம்புறியா நீ? இப்போ இது ஒரிஜினல் தான் போய் சொல்லு. ரெண்டாவது நீங்கள் போகிறீங்க, இந்த டிடியை சொல்கிறீங்க, இதுக்கு பே பண்ணியிருக்கு சார், சார் இந்த அமௌண்ட்டு பே பண்ணப்பட்டிருக்கு சார். ஸ்ட்ராங்காக நீங்கள் பேசுகிறீங்க, சார் பே பண்ணப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு இல்லைன்றாரு. இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அண்ணன் உண்மையை தான் சொல்லுவார். பிரதர் வந்து கட்டாயம் போய் சொல்ல மாட்டார். ரூபா கட்டியிருப்பாருன்ற தெளிவு உங்களுக்கு இருந்தா நீங்கள் ஏன்ட்ட திரும்பி வர மாட்டீங்க, அவன்கிட்ட தான் பேசுவேன். இல்லை சார் நீங்கள் நல்லா இது பண்ணுங்க சார். ஒரு தடவை வந்து பிஎஸ்என்எல்ல ஒரு குறிப்பிட்ட பில்லு எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க கெட்டல்னு. நான் சொன்னேன், தம்பி அதை நான் கெட்டிட்டேன், அவன்கிட்ட போய் சொல்லுவேன். அவன் போய் அதை சொல்லிட்டு கெட்டினது எப்படி சார் நான் செய்யணும் பயந்து போய் திரும்ப வந்துட்டான். ஏன்னா அவங்க தப்பு பண்ண மாட்டான், இவர் தான் எதையாச்சும் மனசு மறந்துட்டு சொல்லுவார்னு. இல்லை என்ன வந்து அவர்கிட்ட சொன்னேனே, 6 தடவை சொன்னேன், ஒரு தடவை கூட ஒரு தடவை சொல்லியிருக்கான். சொன்னேன், அவர் கேட்க மாட்டேன். அப்போ என்ன, நான் இவனுக்கு நம்பிக்கை எல்லாம் அவங்க மேலே. நான் சொன்னேன், நீ என்னுடைய வேலைக்காரனா, என்னுடைய சர்வெண்ட்டா, இல்லை பிஎஸ்என்எல் சர்வெண்ட்டா நீன்னு கேட்டேன். நம்ம ஹோஸ்ட் ஆஃப் தி லார்ட். அப்போ நீ நான் சொல்கிறத அங்கே சொல்லியா, அவன் சொல்கிறதே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ அவனோட ரெப்ரசன்டேட்டிவா? நான் கெட்டிட்டேன்னு சொல்கிறேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. 2ஆம் முறை நான் ஃபோனை போட்டு பேசுகிறேன், 15 நிமிஷம். கடைசியில் பார்த்துட்டு அடுத்த நாள் சொன்னேன், ஆமாம் சார் சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா. பிஎஸ்என்எல் நடந்தது. நான் சொல்கிறேன், ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்கிறேன், என் மேலே நீங்கள் நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட வந்திருக்க மாட்டீங்க, அங்கே தான் பேசணும் நீங்கள். அப்படித்தான் இயேசு சிலுவையிலே முடித்து விட்டார் என்பது ஸ்ட்ராங்காக தெரிஞ்சா திரும்ப வியாதியை பார்த்துட்டு இயேசுநாட்ட வந்து ஜோம் பண்ணவே மாட்டேன். அதைத்தான் அவர் சொன்னார் மோசேட்ட, என்கிட்ட ஏன்டா வந்து பேசுகிற. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், ஆண்டவரே சிலுவையில் முடிச்சுட்டாரான்னு கன்ஃபியூஷன். திரும்ப இவர்கிட்ட கேட்குறேன், சுகமாக்கு உங்களுக்கு சித்தம் தானா? அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஏன் பேசுகிற, நான் டிடி போட்டது தான், சிலுவையில் சுமந்தது தான். தெளிவாரு, அங்க போய் பேசு. என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கரத்தில் இருப்பதை நீட்டி செங்கடலை பிளந்துருன்ற. என்கிட்ட பேசாத, முன்னாடி போ. உன்னை திரும்ப சொல்றான், என்னுடைய இமேஜினேஷன். ஆண்டவர் போயிடலாம், முன்னாடி கடல் இருக்கு. ஆண்டவரே கடல் இருக்கு, கடல் இருந்தானடா திறந்து விடுறான்றாரு. திறந்துட்டு போன்ற கையா தட்டு. ஓ what a mighty God we serve. எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரிச்சுட்டு உள்ள போடா. எப்பா நான் உன்னை சொல்லிட்டேன்னா நீ போயிட்டே இருக்கணும். திரும்பி என்கிட்ட நீ கேள்வி கேட்கவே கூடாது. இப்பெல்லாம் நான் கை வச்ச ஆண்டவர் இவங்களுக்கு சோமா சித்தமா அவங்களுக்கு சித்தமான்னு கேட்கறே இல்லை. அவர் சொல்லிட்டாரு, சிலுவையில சகல வியாதியை சுமந்துட்டாரு. உங்களுக்கு முன்னாடி என்ன வியாதி இருந்தாலும் சுகப்படுத்துங்க.